இந்த நியூஸ் கேட்டு நம்ம எல்லாருமே ஷாக் ஆகியிருப்போம். என்ன அப்படின்னா, யூபியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், கபடி பிளேயர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பப்பி டாகை காப்பாற்ற போயிருக்காரு. அந்த டாக் அவரை கடிச்சிருக்கு. கடிச்சதில் அவர் ரேபிஸ் இறந்தே விட்டார். அவருக்கு 22 வயது தான் ஆகுது. 22 வயதில் மரணம். தாங்க முடியாத துயரம். இது ஏன் நடக்குது? நமக்கு எல்லாருக்கும் யோசிச்சிருப்போம். இவர் ஒரு ஹெல்ப் பண்ண தானே போனார் நாய்க்கு. இப்படி இருக்கப்போ இவருக்கு ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஒரு நாய்க்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காரு, உண்மைதான். ஆனால் அவர் அசைவ உணவு எடுத்துக்கிட்டாரா, நான்வெஜ் சாப்பிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒருவேளை அவர் நான்வெஜ் எடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு கோழியவோ ஆட்டையோ அவர் கொண்டு சாப்பிட்ருக்காரு. அந்த நாய் மேலே இருந்த அன்பு, கருணை ஏன் அந்த கோழி மேலேயும் ஆட்டு மேலேயும் இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்படி எழுந்துச்சுன்னா விடையும் அங்கேயே இருக்கு. அந்த கர்ம வினைதான் இவருடைய துயர சம்பவத்திற்கு காரணமாகவும் அங்கேயே அமையுது. அப்போ கருணைங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி நம்ம எல்லாரும் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையா இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது போன்ற துர்மரணங்கள் நிகழாது. விமான விபத்து, ரயில் விபத்துகள்லாம் சமீபத்தில் பார்த்துருப்போம். அது போன்ற விபத்துகளும் நிகழாது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் பிற எல்லா உயிர்களிடத்திலும் வர வேண்டும். சரி, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும். இப்படி ஒரு சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு செய்தியும் நம் செவிகளில் கேட்கும் போதெல்லாம், கடவுள் நீங்கள் உண்மையாகவே இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்வி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா, கடவுளே நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வியும் வரும். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அதில் கடவுள் இருக்காரா இல்லையா, ஒருவேளை இருந்தால் இதெல்லாம் ஏன் அவர் பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி அவர் பொறுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை காண்போம். நன்றி.